திரு ஜவஹர் அலி, இங்க தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை நிராகரிப்பதால மெட்ரோ திட்டங்களை மத்திய அரசு நிராகரிக்குது அப்படின்னு முதலமைச்சர் குற்றம் சாட்டுறார். கூட்டணியில அதிமுக இருக்கு, அதிமுகவால கொண்டு வரப்பட்ட திட்டம் இன்றைக்கு கோவை மதுரைக்கு மெட்ரோ திட்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருக்கா? அதிமுக இதை எப்படி அணுகுது? அதாவது இந்த விவாதத்தினுடைய தலைப்பு நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னா, எது அக்கறை எது அரசியல் ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. அதான விவாதத்தினுடைய தலைப்பு. ஆமா. எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இந்த நாட்டினுடைய பிரதமர் வரும்போது தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் பிரதமரிடம் கொடுத்து, குறிப்பாக மதுரை கோவை மெட்ரோ ரயில்களுக்கான அனுமதியை கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் கோரிக்கையாக வைத்து இன்றைக்கு வந்திருக்கிறார். ஆனால் பிரதமரை வரவேற்க வேண்டிய முதலமைச்சர் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தமிழகத்தினுடைய உரிமை சார்ந்து எந்த பிரச்சனையும் பேசாம, ஆனா இங்க அரசியல் செய்வதற்காக நாளைக்கு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இப்போ பொய்களை இவர்கள் மூலதனமாக்கி மடைமாற்றம் செய்வது தமிழக மக்களை இவர்கள் வழக்கமான ஒன்றாக. எது பொய் எது மடைமாற்றம், அது ரெண்டு மட்டும் சொல்லுங்க. ஓகே, அதாவது எது பொய் எது மடைமாற்றம்? இவர்கள் கொடுத்த டிபிஆர் மக்கள் தொகை தரவுகளின்படி நீங்கள் செய்யணும் 2011 என்பது இருக்குது. அதுல 2000 கோவையிலுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவுனா 23,50,000. சரி, அவர்கள் என்னடா கோவையில மாநகரத்துல 15.8 லட்சம், புறநகரில் 7.7 லட்சம். அப்ப மொத்தம் எவ்வளவுனா 23.5 லட்சம். அதை இவர்கள் கொடுக்க தவறினார்கள். அதே போன்று மதுரையில 24.9 லட்சம் மக்கள் தொகை, மாநகரில் 10.2 லட்சம், புறநகரில் 14.7 லட்சம். எப்படி சென்னையை எப்படி பல்வேறு, அதாவது புறநகர்கள் எல்லாம் சேர்த்து கிரேட்டர் சென்னை ஆக்கினாங்க. அதே போன்ற ஒரு ப்ரொபோசலை ரெடி பண்ணி டிபிஆர் சரியான முறையில் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. செய்த தவறு இவர்கள். சரி, அப்ப உங்க வாதத்தின்படியே வரேன். அப்ப கொடுத்திருக்கிற அனுமதி கொடுத்திருக்கிற அந்த டயர் 2 சிட்டிஸ்லாம் இருக்குல்ல, தானே, ஆக்ரா, பாட்னா, போபால், மீரட், இந்தூர், இந்த சிட்டிலாம் இருக்குல்ல, இதுல நீங்க சொல்ற எண்ணிக்கையை விட மக்கள் தொகை குறைவு. அந்த எண்ணிக்கை பிரசனாவும் சொன்னாரு. வேணா நான் உங்களுக்கு மறுபடியும் அந்த டேட்டா வேணாலும் சொல்றேன். போபால்ல 23 லட்சம், கான்பூர்ல 29 லட்சம், நாக்பூர்ல 25 லட்சம், இந்தூர்ல 22 லட்சம், சூரத்ல 73 லட்சம். இன்னும் சொல்ல போனா கொச்சியில கூட கொடுத்திருக்காங்க. பிஜேபி ஆளக்கூடிய மாநில, சாரி காங்கிரஸ் ஆளக்கூடிய. நீங்க சொன்ன அந்த நம்பர்ல இருந்து ஸ்பிளிட் அப் எடுக்கணும். எது நகர் எது புறநகர் அப்படிங்கற அந்த ஸ்பிளிட் அப் நீங்க எடுத்து கொடுக்கணும். நீங்க முதல்ல தவறை நீங்க செஞ்சிட்டு அப்படிதானே டிபிஆர் தமிழ்நாட்டுல இருந்து கொடுத்திருப்பாங்க கோவைக்கும் மதுரைக்கும். இல்ல கொடுக்கல, அவங்க கொடுத்தது 15 லட்சம். அவர்களுடைய கொள்கை முடிவு. அப்படினா தானேவுக்கும் 18 லட்சம் தான், ஆக்ராவுக்கு 16 லட்சம் தான், பாட்னாவுக்கு 17 லட்சம் தான், போபாலுக்கு 18 லட்சம் தான். இப்ப நீங்க சொல்ற கணக்கு புறநகருக்கும் சேர்த்தது, புறநகருக்கும் சேர்த்து தான் கொடுக்கணும். கிரேட்டர் மதுரை, கிரேட்டர் கோவை இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2019 சாத்தியக்கூறுகளை நாங்கள் திட்ட அறிக்கை கொண்டு 6,0698 கோடி ரூபாயில திட்ட வடிவு கொண்டுட்டு வந்தோம் 2019. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த 3 பக்க கடிதத்துல ரிட்டர்ன் இருக்கா ரிஜெக்ட் இருக்கா, அதுதான் முதல்ல தெரியணும். ரிட்டர்ன் இருக்கா ரிஜெக்ட் இருக்கா? ரிட்டர்ன் இருந்தா அது தமிழ்ல என்னன்னு சொல்லணும். ரிட்டர்ன்னா உங்களுக்கு சார், இப்போ ஒரு கவர்னர் ஒரு கவர்னர் கிட்ட ஒரு இது போகுது, ஒரு கோப்பு போகுது, அவருக்கு ரிட்டர்ன் அனுப்புனார்னா அதுல என்ன நீங்கள் திருத்தி அமைச்சு மறுமுறை அனுப்பிச்சேன்னா பாஸ் பண்ண போறாங்க. இதுதான் முறை. ஜனாதிபதிக்கு அனுப்பலாம், அதுதான் முறை. அதனால ரிஜெக்ட் ஆகல. நீங்க மக்களை திசை திருப்பி நீங்க என்ன இந்த அரசியல் காலத்துல தேர்தல் காலத்துக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்திருக்கு, மக்களை திசை திருப்பி கோவை மதுரை மக்கள் கூட வாக்குகளை பெறணும். அதிமுகவினுடைய நிலைப்பாடு இது ரிஜெக்ட் ஆகல, ரிஜெக்ட் ஆகல. இன்னொன்னு சரி, அப்ப ரிஜெக்ட் ஆகலன்னா ஏன் இந்த திட்டத்தை உடனடியா துரிதப்படுத்தி செயல்படுத்தணும் அப்படின்னு ஏன் இன்னைக்கு பிரதமர் கிட்ட கோரிக்கை வைக்கணும்? அந்த இன்னைக்கு கொடுக்கணும். அதுவும் ஆமா கொடுக்கிறது. அத நீங்க செய்ய தவறுனீங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த மாநிலத்தின் மக்களுடைய நலன் அறிந்து மாநில முதலமைச்சராகவே அந்த கோரிக்கையில் அந்த கடிதமே இங்க இருக்கு. அந்த கோரிக்கை கடிதத்திலேயே அந்த 3வது பாயிண்ட்ல தெளிவா சொல்லி இருக்கு, இது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்டு தன்னால் இது வளர்ச்சிக்காக இது முன்மொழியப்பட்ட ஒரு திட்டம்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை இவங்க நிப்பாட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு கூடுதலா குரல் கொடுக்க வேண்டியது அதிமுக தானே. குரல் கொடுத்தாச்சே, நீங்க அதை கண்டிக்கலையே. இல்ல மாறாத கண்டிக்கல. ஆனா
இது ரத்து பண்ணப்படலன்னு சொல்றீங்க. திசை திருப்பாதீங்க. இல்ல, நான் திசை திருப்பல. நேத்து தான் இந்த கடிதம் வந்ததுன்னு ஒரு மாநில அரசு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அதை ரியாக்ஷனை எங்களுடைய பொதுச் செயலாளர் கொண்டு போய் பிரதமரிடம் கொடுத்துட்டார். நான் என்ன சொல்றேன், எல்லா விஷயத்திலும் நீங்கள், இது ஒரு அரசு, நீங்க எல்லா விஷயத்திலும் அரசியல் சார்ந்து நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை நீங்கள் கொண்டு போதான் தமிழகம் எல்லா துறையிலும் இன்றைக்கு இந்த 4.5 வருஷத்துல இதுல எங்க அரசியல் வந்தது? கோவை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்ன செஞ்சீங்க? இப்ப இருங்க சார், இல்ல சார், எதிர்க்கட்சி நீங்க தான் பேசுறீங்க. இல்ல, நீங்க தான் பேசுறீங்க. என்னோட கேள்வி மட்டும் எடுத்துக்கோங்க. எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய கோவை மதுரையினுடைய வளர்ச்சி, அந்த ரீஜன் டெவலப்மெண்ட் முக்கியம் அப்படின்னா முதலமைச்சர் அதான் சொல்றாரு. அவர் கோவை மதுரையினுடைய வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு அவரும் அதான் சொல்றாரு. ரெண்டு வேற வேற வளர்ச்சியா சொல்லிட்டீங்களா? இல்ல, ரெண்டு வேற வேற வளர்ச்சியா? சார், நீங்க வாய் சவடால நீங்க சொல்றதுக்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு வித்தியாசம். சரி, எது வாய் சவடால், எது ஆக்கப்பூர்வமா? இருங்க சார். இல்ல, எது ரெண்டு சொல்லுங்க. நீங்க ஒரு ட்வீட் போட்டுட்டு அந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் கொண்டு போய் நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவே நீங்கள் போனீங்கன்னா, மத்திய அரசாங்கம் மாநிலத்தில் காங்கிரஸ் இருந்தாலும் எந்த ஆட்சிகள் இருந்தாலும் தமிழகத்திலே அவர்கள் ஓட்டுக்காக வஞ்சிக்கிறது வழக்கமான ஒன்றுதான். நான் முடிச்சிடுறேன் சார். நான் முடிச்சிடுறேன் சார். நான் வரேன். நான் முடிச்சிடுறேன் சார். இல்ல, முடிக்கட்டும். பிரச்சனை நான் வரேன். நான் முடிச்சிடுறேன் சார். சார், இல்ல இல்ல, வரேன். பேசுங்க. நாங்க அதுக்கு சேர்த்து பதில். சரி, ஒரு கேள்வி பிரச்சனை வரேன். சுவாமிநாதன் காத்திருக்கிறாரு. ஒரு கேள்வி தான் சார். நீங்க ஒரு கடிதம் படிச்சீங்களா எடப்பாடி பழனிசாமி? அம்மையார் ஜெயலலிதா வந்து கோயம்புத்தூர் மதுரைக்கு போட்டாரு, அவர் எங்க அதனால நான் இப்ப கேட்கிறேன் அப்படின்னு எடப்பாடி சொன்னாருன்னு சொன்னீங்களா? ஆமாவா சார்? அது எது? அம்மையார் ஜெயலலிதா அந்த இல்ல புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கோவைக்கான மெட்ரோ ட்ரெயின் வந்து உருவாக்கணுங்கிறது முதல்ல சென்னையினுடைய மெட்ரோ ட்ரெயின் காலத்தை அதற்காக நிதியை ஒதுக்கி கொண்டு வந்ததும், இரண்டாவது மெட்ரோ ட்ரெயினுக்கு அனுமதியை பெற்று அதற்கான நிதியை ஒதுக்கியது முக்கியமான உங்க புரிதலுக்கு சொல்றேன். சட்டமன்றத்துல அம்மையார் ஜெயலலிதா சொன்னார், மெட்ரோ ரயில் செத்து போன திட்டம், தமிழ்நாட்டிற்கு மோனோ ரயில் தான் தேவை, மெட்ரோ ரயில் புறக்கணிக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னது ஜெயலலிதா. அது 2017 மாத்திட்டாங்கல்ல. யார் மாத்துறது? யார் மாத்துறது? யார் மாத்துறது? இருங்க சார், நீங்க முடிங்க சார். சுருக்கமா நீங்க முதல் மெட்ரோ ட்ரெயினை 38,000 கோடி ரூபாயில 2011 இருந்து செலவழித்து அதை நிறைவேற்றிய கட்சி அதிமுக. அதை மறந்துட்டு பேசுறேன். ஒண்ணு முடிச்சிடுறேன். என்னுடைய பதில் வாங்கிக்கோங்க சார். அதிமுக ஆட்சி காலத்துல மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாயிருந்து எப்படி நாங்கள் ஆக்கப்பூர்வமா செயல்பட்டு 11 மருத்துவக் கல்லூரிகள், சட்டக் கல்லூரிகள், காவிரி ஆணையம், பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை வேண்டி நீங்க அவர் சொன்னார் விவசாய பத்தி அடுத்த ரவுண்ட்ல வரேன், அதுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த அரசாங்கம் தான், இதே பிஜேபி அரசாங்கம் தான். இருங்க, முடிச்சிடறேன். தூத்துக்குடி விமான நிலையம், திருச்சி விமான நிலையம், மத்திய அரசுக்கு எதிராக நீங்க பேசுங்க. மத்திய அரசுக்கு எதிராக திமுக போராடினால் அது அதிமுகவுக்கு பிடிக்கல, அப்படித்தானே? அப்படி இல்ல. நீங்க மத்திய அரசாங்கம், நீங்க தானே திமுக தானே மாநிலத்தினுடைய உரிமைகள், கச்சத்தீவுல இருந்து காவிரியில இருந்து கல்வியில இருந்து மொத்தமா நீங்க சார். ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நீங்க 7 நிமிடங்கள் நீங்க பேசிட்டீங்க சார். 10 நிமிஷம் நான் வாங்கிக்கிறேன் சார். இரண்டாவது சுற்றுல வாங்கிக்கிறேன். ஸ்மார்ட் சிட்டி யார் சார் விவசாயிகள் குறித்து பேசுறேன்னு சொன்னீங்க. தமிழகத்துல எத்தனை ஸ்மார்ட் சிட்டி? இரண்டாவது சுற்றுல பேசுறேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? திரு சாமிநாதன்